இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக அழகான ஒரு பாடல். எல்லாரும் நம்ம தொடங்கினாவே எல்லாரும் இந்த பாட்டு நம்ம பாடிடுவோம். சில பேர்லாம் அந்த பாடல் பாடினா அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் கண்டிப்பாக வரும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நிறைய அனுபவங்கள், ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டு கொண்டதினாலே. அன்புக்குரியவர்களே, அழகாக இன்னைக்கு அன்னை மரியாமனுடைய நினைவை சிறப்பிக்கும் இந்த நாளிலே மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 9வது வசனம், Matthew chapter 9 verse 9. முதல் ஆங்கிலத்திலும் அதனை தொடர்ந்து தமிழ்லையும் நிறைய வார்த்தை நம்ம வாசிப்போம். Matthew chapter 9 verse 9, மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனம். As Jesus moved on from there, he saw a man named Matthew at a seat in a custom house, and he said to him, "Follow me." And Matthew got up and followed him. ஓகே, தமிழில் வாசிப்போம் இணைந்து. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். அவரிடம், "என்னை பின்பற்றி வா" என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு வேளை நியூஸ் பார்த்தவங்க, நம்முடைய தமிழக ஆளுநர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயினுடைய அந்த வல்லமைமிக்க பிரசன்னம், பரிந்துரை கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையினுடைய வேளாங்கண்ணியில் அவர் முழந்தால் பட்டிக்கிட்டு அங்கே அவர் ஜபிக்கிறார். இது செய்தியாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். பிரியமானவர்களே, ஒரு வேளை ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசு தம்முடைய அருமையான கண்களால் தமிழக ஆளுநரை ஒரு வேளை அவர் கண்டார் என்று சொன்னால், தமிழக ஆளுநரை நோக்கி என்னை பின்பற்றி வா அப்படின்னா தமிழக ஆளுநர் அவரை பின்பற்றி வந்துடுவாரா, விட்டுட்டு வந்துடுவாரா? ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மத்தேயுனுடைய அழைப்பை குறித்து ஒரு திரைப்படம், மத்தேயுனுடைய திரைப்படம், அதில் இதே ஒரு நிகழ்வு. மத்தேயு அவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே வராரு, மத்தேயுவை பார்க்குறார். அவருடைய அழகான கண்கள் அவரை காண்கிறது. இங்கே தமிழக ஆளுநர் அவர் வேளாங்கண்ணிக்கு போகிறாரு, முழந்தால் படிடுகிறார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் மத்தேயுவை பார்க்குறாரு. ஃபாலோ மீ, ஆங்கிலத்தில் அழகாக வாசம், என்னை பின்பற்றி வா என்றார். அன்புக்குரியவர்களே, உடனடியாக மத்தேயு, சில பேர்லாம் இந்த நோக்கு வர்மம் அல்லது வசியம் பண்ணுறான். சில பேர் நம்ம சாதாரண மொழி நடையில் சொல்கிறோம் பாருங்க, என்ன குறுகுருன்னு பார்க்குற அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வெறும் பார்வை அவ்வளோதான். அந்த பார்வை மத்தேயுவை அவர் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றி வா என்று. அவர் பின்னாடி போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா, அவர் கூப்பிட்றாரு, நீயும் போகிற அப்படின்னு அவரை தடுக்க பார்ப்பார்கள். ஆனால் மத்தேயு, ஆண்டவர் இயேசுனுடைய கண்கள் பார்க்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை என்னை பின்பற்றி வா என்கிறார். அன்புக்குரியவர்களை, ஒரு வேளை அழைத்தல் வாழ்க்கையில் நம் ஒவ்வொருடைய வாழ்விலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்க்கிறது. அவர் நம்மை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் சில நேரங்களில் அவர் பார்ப்பதை நாம் பார்க்கிறோமா அப்படின்னா, பழைய ஒரு திரைப்பட பாடல், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம பார்க்காத போது நம்மளை பார்ப்பாங்க. நிறைய நேரங்களில் ஒரு வேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிற பொழுது நம்ம அவரை பார்க்காம இருந்துட்டோமோ, அவர் நம்மை நோக்கி அவர் கூப்பிடக்கூடிய அந்த குரல் நம்முடைய செவிக்கு கேட்காம இருக்குதோ. அப்படி தான் சில பேர் கண்கள் இருந்தும் குருடர்களாக, காதுகள் இருந்தும் செவிடர்களாக ஒரு வேளை அப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பார்க்குறத நம்ம பார்க்குறதில்ல. நம்ம எப்போ அவரை பார்ப்போம்னா, நமக்கு எப்போ ஒரு தேவை வருகிறதோ அப்போ அவரை பார்ப்போம். நம்முடைய பங்கில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் பங்கெடுத்து அவரை வழிபட, அவரை ஆராதனை செய்ய அப்படிலாம் இல்லாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அது ஒருவேளை நம்ம பங்கில் மட்டும்தானா? இல்லை. இவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவை எப்பொழுது பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அவங்களுக்கு ஒரு தேவை, ஒருவேளை ஒரு பிரச்சனை, ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலைகள் அப்படின்னு வரும்போது அப்போ அவரை பார்ப்பாங்க. அப்போ அவருடைய குரல் கேட்குமான்னு அப்போ ஆலயத்தை நோக்கி வருவாங்க, ஆண்டவர் இயேசுவை நோக்கி வருவார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய குரல் ஒருவேளை நம்ம கேட்குதான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ அவர் பார்க்குறத நம்ம பார்த்தா தான், உதாரணத்துக்கு இப்போ நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன், தம்பி அங்கேருந்து மைக்கு கொஞ்சம் வால்யூம் அதிகமாகணும் கம்மியாகணும், இல்லை அங்கேருந்து கீபோர்டிஸ்ட்டை பார்க்குறேன், ஆசீர்வாதம் என்ன கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாகுங்க, அப்போ பார்த்தா தான் நம்ம கம்யூனிகேட்டே பண்ண முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை, அவர் நம்மை பார்க்கின்ற பொழுது நாமும் அவரை பார்த்தால்தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு நம்ம கவனிச்சாதான் அவர் என்ன சொல்ல வரான்னு நமக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, இப்போ இதெல்லாம் இல்லாததுனால ஒருவேளை இன்றைக்கி உங்களுடைய அழைத்தல் வாழ்க்கையை குறித்து நீங்கள் யாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா, ஒரு வேளை எத்தனை பேர் ஆமாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் அழைத்திருக்கிறார். அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இறை அழைத்தல் இல்லற அழைத்தல், இறை அழைத்தல் இல்லற அழைத்தல் அப்படின்னு சொல்லி. ஓகே, நாங்கள்லாம் இறை அழைத்தல் எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறார், நாங்கள் துறவிகளாக குருக்களாக அவருக்கு பணி செய்ய வந்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் இல்லற அழைத்தல் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அந்த இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கிறதா, கிளாரிட்டி இருக்கா நமக்கு? அப்போ அன்புக்குரியவர்களே, அவர் அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா, நாம் அவரை பார்க்கணும், அவர் பார்க்கும்போது நம்ம பார்க்கணும், அவர் பேசும்போது நம்ம கேட்கணும். அப்பொழுது அவர் நமக்கு இந்த அழைப்பை நமக்கு அவர் எப்படி கொடுத்துருக்கிறான்னு பவுலுடைய எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம், பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சென்ட் பால்ஸ் லெட்டர் டு எஃபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 11. முதல் ஆங்கிலத்திலும் மரணத்தோட தமிழிலும் வாசி. எஃபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 11. As for his gifts, to some he gave to be apostles, to other prophets or even evangelists or pastors and teachers. ஓகே, தமிழில் வாசிக்கலாம். இப்போ எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இப்போது இங்கே ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த இறைவார்த்தை அப்படியே வாசிச்சிங்கன்னா அந்த அழைப்பை குறித்து, அதிலும் குறிப்பாக 7வது இறைவார்த்தை, யாருக்கு அவர் எவ்வளோ அருள் கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ நம்ம எல்லாருக்குமே அவர் அருள் கொடுத்துருக்கிறார். எதற்காக அந்த அருள்னா, அவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பை நம்ம ஏற்று அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை? இன்றைக்கி மத்தேயு நம்ம ஆண்டவர் பார்க்குறாரு, அவரை கூப்பிடுறாரு. மத்தேயுவுக்கு எப்படிப்பட்ட அழைப்பு ஆண்டவர் கொடுத்தாரு? மத்தேயு யார்? பவுலுடையாருடைய பார்வையில் அந்த வார்த்தையில் இப்போ வாசித்தோம், மத்தேயு யார்? அவர் ஒரு திருத்தூதர் இல்லைங்களா? அப்போது ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கும், எல்லாரும் திருத்தூதர்களா, எல்லாரும் நற்செய்தியாளர்களா, எல்லாருக்கும் எல்லா அழைப்புமா? இல்லைன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விதமான அழைப்பு. ஆனால் அருளானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்காம இல்லை. அவர் விரும்பக்கூடிய அளவிற்கு அவர் எல்லோருக்கும் அவர் அருள் கொடுத்திருக்கிறார். இப்போ என்ன நமக்கு பிரச்சனைனா, மத்தேயுவை திருத்தூதராக அழைத்தார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இன்றைக்கி நம்மளை ஓகே, இறை அழைத்தலும் சரி இல்லற அழைத்தலும் சரி, என்னுடைய அழைப்பு எதற்காக? இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கா? அன்புக்குரிய சகோதர ஒரு வேளை நீங்கள் ஆசிரியர் பணி செய்யலாம், ஒரு வேளை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம், அல்லது வீட்டில் இருக்கலாம். உங்களுடைய அழைப்பு என்ன? கடவுள் உங்களுக்கு அருள் கொடுத்துருக்கிறார். அழைப்பு என்ன? எதற்கான அழைப்பு? எதற்கான அழைப்பு? அன்புக்குரியவர்களே, மிக அழகாக பவுலுடையார் சொல்கிறாரு, இந்த அழைப்பு, இந்த அருள்லாம் எதற்குனா, கிறிஸ்துவினுடைய வாசிப்போம் நம்ம எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வார்த்தை நம்ம வாசிப்போம். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ எதுக்கு நமக்கு இந்த அழைப்பு அப்படின்னா, கிறிஸ்துவின் உடலை
கிறிஸ்துவனுடைய உடலை நம்ம கட்டி எழுப்பணுமா? கிறிஸ்துவனுடைய உடலை கட்டி எழுப்புவதற்காகத்தான் திருத்தூதரான அழைப்பு. கிறிஸ்துவனுடைய உடலை கட்டி எழுப்புவதற்காகத்தான் நற்செய்தியாளருக்குரிய அழைப்பு. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய உடலை நாம் கட்டி எழுப்புகிறோமா? திருத்தூதரான மத்தேயு இன்னைக்கு அவர் கிறிஸ்துவனுடைய உடலை கட்டி எழுப்புவதற்காக தன்னுடைய உயிரை அவர் அர்ப்பணித்தார். அதனுடைய அடையாளமாக தான் இன்னைக்கு சிவப்பு நிற ஆடை நம்ம அணிந்திருக்கிறோம், திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு மறை சாட்சி. கிறிஸ்துவனுடைய உடலை கட்டி எழுப்புவதற்காக தன் இன்னுயிரை அர்ப்பணித்த புனித மத்தேயு திருத்தூதருடைய விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். முதல்ல அவர் பார்க்கும்போது நம்ம பார்க்கலன்னா, அவர் பேசும்போது நம்ம கேட்கலன்னா, அவர் எதற்காக நம்மை பார்க்கிறார், எதற்காக நம்மை அழைக்கிறார், இதெல்லாம் தெரியாமையே நம்முடைய வாழ்வு. நமக்கு ஒரு தேவை வரும்போது மட்டும் நம்ம அவரை பார்ப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து, ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்திருக்கிறாரா? உங்களை கண்டிருக்கிறாரா? அவருடைய அழகான கண்கள் உங்களை கண்டிருக்கிறதா? அவர் உங்களோடு பேசியிருக்கிறாரா? அவருடைய குரல் உங்களுக்கு தெரியுமா? எதற்காக அவர் உங்களை பார்க்கிறார்? எதற்காக உங்களை என்ன பேசுகிறார்? உங்களுக்கான அழைப்பு என்ன? கிறிஸ்துவனுடைய உடலை கட்டி எழுப்புவதற்காக கடவுள் கொடுத்த அந்த அருளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? தொடர்வருக்கும் திருப்பலியில் அன்னை மரியாவுடைய பரிந்துரையோடு நாமும் ஜெபிப்போம். திருத்தூதர்களை தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்க ஒருங்கிணைத்த அன்னை மரியா நம்மையும் ஒருங்கிணைக்கும்படி தொடரவிருக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம்.